ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ். என் கூட இருக்கிறது அர்ஷத். முதல்ல பெரிய ஒரு சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு 1 வீக்கா எங்களால வீடியோ போட முடியல. எனக்குமே ரொம்ப உடம்பு சரியில்ல. அர்ஷத் ப்ரோக்கும் ரொம்ப உடம்பு சரியில்ல. ஆக்சுவலா நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் நடுவுல. அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிட்டு ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகாம போயிடுச்சு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. யாஹ்! நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். கேம் வீக் 25 EPL கேம் வீக் 25 ஓட ரிவ்யூக்குள்ள போயிரலாம். மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்க குடுங்க. அது ஒண்ணு தான் எங்கள மோட்டிவேட் பண்ணும். ப்ரோ நம்ம பெரிய கேம்க்குள்ளயே போயிரலாமே ஃபர்ஸ்ட்டு. மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் ஸ்பர்ஸ். ஆக்சுவலா 2 பெரிய கேம் இருந்துச்சு. யுனைட்டட் வெர்சஸ் ஸ்பர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட்டு போயிரலாம் நம்ம. ஆ எதிர்பார்த்த மாரி அப்படியே ரொம்ப எண்ட் டூ எண்டாலாம் போகல. ரொம்ப ஈஸியா துண்டா வின் பண்ணிட்டு போயிட்டானுங்க. யுனைட்டட். ஆமாமா. யுனைட்டட் ஹோம்ல வேற ஸ்பர்ஸோட. ஸ்பர்ஸ் வந்து ரொம்ப டிப்ளீட்டட் ஆகாம் ப்ரோ. இந்த பிளேயர்ஸே இல்ல. மொத்தமே 12 சீனியர் பிளேயர்ஸ் தான் அவைலபிள் போல. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. அது வேற. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா பிராங்க் வந்து பிஎல் வந்து ரொம்ப சொதப்புறான். யூசிஎல்ல வந்து கொஞ்சம் நல்லா ஆடிடுறான். பிஎல் வந்து ரொம்ப சொதப்புறான். ஸோ வந்து யுனைடெடுக்கு ஒரு ஈஸி வின் மாதிரி. அவங்க வேற ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. 3 மேட்சஸ் இப்போ லாஸ்ட் கேம் வீக் வேற ஃபுல்லா வின் பண்ணாங்க. ஸோ வந்து ஆனா ஒரு ஃபைட் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஸ்பர்ஸ் வந்து சிட்டியோட டிரா பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு ஃபைட் எதிர்பார்த்தேன். ஆனா வந்து அவங்க கேப்டன் ரொமேரோ சரி இதுக்கெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்குள்ள நம்மளுக்கு அவனை பத்தி நம்ம வரலாம் நம்ம. பட் கிளியரா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் ப்ரோ. இங்க என்னன்னா வாட் இஸ் ஒர்க்கிங் வித் நம்ம கோச் மான்செஸ்டர் யுனைட்டட் கோச்சுக்கு இப்போ இருக்கிற கேர்டேக்கர் கோச்சு கிளியரா என்ன ஒர்க் ஆகுது விச் வாஸ் நாட் ஒர்க்கிங் வித் அமோரிம். ஏன் அப்படி கேட்கிறேன் அப்படின்னா அமோரிம் சாக் பண்றதுக்கு முன்னாடி அவன் லைட்டா ஃபார்முக்கு வர மாதிரி இருந்துச்சு மான்செஸ்டர் யுனைட்டடோட. நிறைய டிரா பண்ணா வின் வந்து அங்கங்க இருந்துச்சு. பட் கேம் பிளேல வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. இப்ப சடனா அவனை தூக்கின உடனே வேற விதமா யுனைடெட் வந்து வேற விதமா செயல்படுறானுங்க. அப்படியே ரொம்ப பிரைம் யுனைடெட் மாதிரி இருக்கானுங்க. சோ வாட் இஸ் ஒர்க்கிங் வித் கேரிக் ப்ரோ? ப்ரோ அதான் இப்போ அமோரிம் வந்து இப்போ சாக் பண்ண இப்போ வந்து அவனும் ஒரு ரீசன் சொல்லலாம். அவன் வந்து என்னன்னா அவன் வந்து இப்போ பிரஸ் மீட்ல வந்து எப்படின்னா ஒரு போர்டுக்கு வந்து அப்போசாவே போற இப்போ மரஸ்கா ஒரு ரூட் எடுத்த மாதிரி அமோரியம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரூட் பண்ணிட்டான். இது மாதிரி உங்களுக்கு வந்து நான் செட் ஆகலன்னா என்ன வந்து நீங்க மாத்தலாம் கோச்ச பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து லாஸ்ட் சீசன்லாம் வந்து அவன் அதை பண்ணும்போது வந்து போர்டு அவனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சீசன் வந்து திருப்பி அதை கன்டினியூ பண்ண வந்து அவனுக்கு செட் ஆகல. அதுவும் இல்லாம அவனை பேக் ஃபோர் வந்து மாத்த சொன்னாங்க. அது வந்து அவனுக்கு செட் ஆகல. பேக் ஃபோர் வந்து அவன் வந்து பேக் 3 கோச்சான். கேரியர் ஃபுல்லாவே அப்படிதான் ஆடி இருக்கான். ஸோ வந்து பேக் ஃபோர் மாத்திர சொன்னது அவனுக்கு செட் ஆகல. ஸோ 2 பேரும் அப்படி மியூச்சுவல்ல பார்ட்வைஸ் பண்ணவா தான். சாக் பண்ணியிருந்தாலுமே 2 பேருமே சரி இதுக்கு மேல செட் ஆகுதுன்னு கிளம்பினவா தான். ஸோ கேரிக் வந்து என்னன்னா அவன் வந்து ஃபுல்லாவே பேக் ஃபோர் கோச் தான். அவன் ஃபார்மேஷன் டாக்டிக்ஸ் எல்லாமே பேக் ஃபோர் சுத்தி தான் இருக்கும். ஸோ யுனைடெட் ஸ்குவாடுக்கு அது செட் ஆகுது. ஏன்னா அந்த 3 மேன் மிட்ஃபீல்டு போட்டோன்னே அந்த மைனோ காசிமிரோ ப்ரூனோ வந்து போட்டோன்னே அவங்க மிட்ஃபீல்டு வேற மாதிரி. ஏன்னா 2 மேன் மிட்ஃபீல்டு முன்னாடி அந்த பேக் 3 போடும் போது கண்ட்ரோலே இருக்காது. அந்த கண்ட்ரோல் வந்து திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க டீம் வந்து பயங்கரமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் மெயினும் கேசமேரோவது லாஸ்ட் சீசன் அவனும் மான்செஸ்டர் யுனைட்டடோட லாஸ்ட் சீசனு இவங்க 2 பேருமே வந்து செமைய கோஆர்டினேஷனோட சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்க. எஸ்பெஷலி மெயினும் அவனை இன்டகிரேட் பண்ணது ரொம்ப பெரிய இது. அதே மாதிரி எனக்கு நான் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா ரிசோர்ஸஸை யூஸ் பண்ற விதம் வந்து கேரிக்கு இன்னும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது எனக்கு. ஏன்னா கிளியரா வந்து செஸ்கோ வச்சுதான் விளையாண்டான் அமோரிம். நீங்க சொன்ன மாதிரி பேக் 3 வச்சு செஸ்கோ வச்சு விளையாண்டான். பட் செஸ்கோவோட எம்போமோ குன்ஹா வந்து பேஸ்லையும் ஹோல்ட் ஆன் பிளேலையும் வந்து ஹோல்ட் அப் பிளேலையும் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால அவங்கள நிறைய யூஸ் பண்ணிட்டு செஸ்கோ வந்து இப்போ வந்து சப்ஸ்டியூட்ல அப்பியரன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து நல்ல ரிசோர்சஸ் யூஸ் பண்றான்னு தோணுது ப்ரோ எனக்கு. ஆமா ப்ரோ. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஒன் கேமே வீக் தான். அவங்களுக்கு வந்து அந்த எல்லா காம்படிஷன்ல இருந்தும் எக்ஸிட் ஆயிட்டாங்க ஸ்டார்டிங்ல. எஃப்ஏ கப், அரபோ கப், யூரோப்பியன் காம்படிஷன் இல்ல. ஸோ ஒன் மேட்ச் வீக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்குவாடே இருக்கு. அதனால அவன் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இதே வந்து ஒரு மிட் வீக் மேட்ச் இருந்துச்சுன்னா வந்து செஸ்கோ வந்து ஆடி வச்சான். ஸோ வந்து அந்த இடத்துல ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஆனா இப்போ வந்து ஒன் மேட்ச் வீக்னால எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க.
சோ வந்து அவன் பெஸ்ட் 11 ஏதோ அதே வந்து வீக்லி ஆட வைக்கலாம். சோ அதுல அவனுக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்ட்யா. மேட்ச்க்குள்ள போலாம். மேட்ச்க்குள்ள போனா ரொமெரோ என்ன அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. அதாவது எனக்கு இது ஒரு ஜோக்கா சொல்றேன். எனக்கு என்ன இவனை பார்த்தாலே ஞாபகம் வருதுன்னா, இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்னாலே ஆடிருப்போம் நம்ம. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுறப்ப ஒரு சிங்கிள் அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேன் அப்படி சிங்கிள் அடிச்சுட்டு நம்ம கீப்பரா இருப்போம். அங்கேருந்து த்ரோ பண்றா அப்படின்னோடனே காட்டுத்தனமா எறிவாங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம கலெக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எறிவாங்க அப்படியே ரன் அவுட் ஆக்குற மாரி. அந்த மாரி அவன் வந்து ரொம்ப வைல்டா ப்ளே பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ஒரு புத்தியே இல்லாத மாரி டாக்கிள் பண்றதுன்னா அப்படியே கண்மூடித்தனமா போய் டாக்கிள் பண்றான். ப்ரோ அவன் வந்து ஆக்சுவலா அவன வந்து கிளப் கேப்டன் ஆகினாங்க. ஸ்பர்ஸ் வந்து இந்த சீசன் வந்து சன் போனதுக்கு அப்புறம் வந்து அவன் தான் கிளப் கேப்டன். அவன் வந்து என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு ரெட் வாங்கிட்டான். அது செகண்ட் ரெட் நினைக்கிறேன். அதனால 4 மேட்ச் பேன் வேற. அவன் வந்து ரொம்ப ரெக்லெஸ்ஸா இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி எப்படின்னா அவனை வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்போ வந்து கன்சிஸ்டன்டா இப்போ 38 கேம் மேட்சஸ் வந்து அந்த டிசிப்ளினோட ஆடணும். அந்த இது அவனுக்கு கிடையாது. அவன் வந்து எப்படின்னா ஒரு 5 மேட்ச் டிசிப்ளின் ஆனா 6வது மேட்ச் வந்து அவன் வந்து டேய் இனிமே நான் வந்து என் இஷ்டத்துக்கு ஆடுறேன் அத மாதிரி ஆடுறான். அவன் வந்து கிளப் கேப்டன்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அது வந்து அவனுக்கு மிஸ் ஆகுது. ஆக்சுவலா பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து கரெக்டா பேசுறான். போர்டுக்கு ஆப்போசிட்டா வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பிளேயர்ஸே இல்ல, இன்ஜுரி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கும் பிளேயர்ஸுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஆனா வந்து ஃபீல்ட்ல வந்து என்ன சொல்றான், இப்போ லாஸ்ட் வீக் சொன்னா 11 பேர் தான் இருக்காங்க மொத்தமாவே அப்படின்னா. ஃபீல்ட்ல வந்து அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போனா 10 பேர் தானே. சோ அவன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா இப்போ வந்து கொஞ்சம் வின் பண்ண சான்ஸ் இருந்திருக்கும், டிராப் பண்ண சான்ஸ் இருந்திருக்கும். சோ அவன் வந்து ரெட் வாங்கிட்டு போனதுனால இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல நாங்க வந்து ஈஸி வின் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட வெளிப்பாடு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல்லே தெரிஞ்சிச்சு. மார்க் பண்ண ஆளே இல்ல. எம்போமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருந்தான். ரொம்ப டைம் இருந்துச்சு அவன் அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு. அண்ட் அந்த பாஸ் வந்து அசிஸ்ட் வந்து மைனு தான் நினைக்கிறேன்ல. அந்த மைனோ அது சூப்பரா இருந்துச்சு. அந்த கார்னர் ரொட்டீன் வந்து ப்ரூனோ வந்து ஸ்ட்ரைட்டா மைனுக்கு போடுவான். மைனோ வந்து கரெக்டா தள்ளி விட்டுருவான். ரொம்ப கூலா இருந்துச்சு அந்த பிளே. அந்த கோல் பிளே வந்து செம்ம கூலா இருந்துச்சு. ட்ரைனிங் கிரவுண்ட்ல வரும் சில இது சொல்லுவாங்க. இந்த கோல்ல ட்ரைனிங் கிரவுண்ட்ல அப்படியே ரெப்ளிகேட் பண்ணதை அப்படியே கொண்டு வந்தாங்க. அத மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு கோல் போட்டானுங்க எம்போமோ. ஆனா அதுக்கப்புறம் வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். நிறைய மிஸ் சான்சஸ் இருந்துச்சு. அண்ட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா லாஸ்ட் 3 கேம்ஸ் எல்லாம் வந்து யுனைடெட் ஜெயிச்சாங்க. ஆனா வந்து அவங்க வந்து கவுண்டர் அட்டாக்கிங்ல தான் நிறைய நல்லா பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த கேம் வந்து ஸ்பர்ஸோட ரெட் கார்டுனால 1 மேன் டவுன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பொசஷன் வச்சும் சூப்பரா ஆடிட்டு இருந்தானுங்க. ஆனா கோல் தான் வராம இருந்துச்சு யுனைடெட்க்கு. ஆமா ஆமா. கோல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துறாங்க. அதுக்கு மேல 10 மேனுக்கு அப்புறம் ஸ்பர்ஸால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு மேல பெருசா. சோ வந்து சரி அவங்க ஹோம் வேற, யுனைடெட் ஹோம் வேற, சரி ஓகே அப்படின்னோடனே ப்ரூனோவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கும். அனதர் கோல் இந்த மேட்ச். சோ அவ்வளவுதான் ஈஸி வின். இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல மக்களே. ஸோ ஈஸியா 2-0 வின்னு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானுங்க. டாப் 4ல வந்து ரொம்ப சாலிடா இருக்கானுங்க இப்போதைக்கு மான்செஸ்டர் யுனைடெட். அண்ட் ஸ்பர்ஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங். நம்ம அப்படியே அடுத்த பிக் கேம்குள்ள போயிடலாம். நம்ம லிவர்பூல் வெர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி. இந்த கேம் வந்து அதுக்கு நேரா ஆப்போசிட்டா வந்து சூப்பரா இருந்துச்சு எண்ட் டு எண்ட். ஏன்னா 75 மினிட்ல தான் ஃபர்ஸ்ட் கோல் வந்துச்சு. ஆனாலுமே வந்து என்ன சொல்ல வந்து டாக்கிள்ஸ் வேணுமா இல்ல அந்த அதிரடி பிளே வேணுமா எல்லாம் இருந்துச்சு இந்த கேம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி. ஆமா கரெக்ட். எப்பவுமே வந்து சிட்டி வர்சஸ் லிவர்பூல் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஒரு கடைசி ஒரு 7-8 சீசனா வந்து இந்த பிக்சர் தான் வந்து ஓரளவுக்கு அந்த பிளாக் பஸ்டர் பிக்சர் மேல வந்து 2 பவரான டீம் ஆடுற மாதிரி ஆடுற பிக்சர் சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே இவங்க தான் டாப் 2ல இருப்பாங்க. சோ ஒரு இந்த சீசன் வந்து கொஞ்சம் லிவர்பூலுக்கு ரொம்ப சர்க்கிள் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் இந்த மேட்ச் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப 2 டீம் வந்து சரி வினுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லிவர்பூல் வந்து நீங்க ஃபார்ம் அவுட்ல இருந்தாலுமே எப்படின்னா இப்போ 5th 6th இருக்காங்க. சோ வந்து ஆனா அந்த மாதிரி ஆடல. ஹோம் மேட்ச் வர சாரி நாங்க வின் பண்ண தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி எண்ட் டு எண்டா நல்லா போச்சு இந்த மேட்ச். ப்ரோ நம்ம இந்த மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய கார்ட் டெசிஷன்ஸ், ரெஃப்ரி டெசிஷன்ஸ் அண்ட் மேனேஜரோட என்ன சொல்ல கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ரெஃப்ரிஸ் பத்தி. பட் அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இவனோட பிளேயை பத்தி நம்ம பேசி ஆகணும் ப்ரோ. பேர் என்ன டிஃபெண்டர் பேரு மான்செஸ்டர் சிட்டியோட டிஃபெண்டரு மார்க் குயியா பத்தி பேசி ஆகணும். ஏன்னா வந்து
அவ்வளோ சூப்பரா பண்ணிட்டு இருந்தான். அண்ட் எனக்கு கிளியரா தெரியுது இந்த சீசன்ல வந்து சிட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா கியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோயிங் ஃபார்வர்டு. ஆமா, அவங்க வந்து ஆக்சுவலா சிட்டி வந்து இவனை வந்து வாங்கினது ஒரு பேனிக் பைமா தான். ஜான் வர அவங்க 2 சென்டர் பேக் இருந்தானுங்க. ரூபன் டியாஸும் ஜானா டிசம்பர் 2 வர நினைக்கிறேன். குவார்டியோலும் இருந்தானுங்க. சோ வந்து அவனுக்கு இருந்தப்போ அவனுங்களுக்கு வந்து சிட்டிக்கு ஒரு அப்படி ஒரு தாட்டே இல்ல. எப்படின்னா மார்க்வி வாங்கணும்னு மேபி சம்மர்ல வாங்கலாம்னு பிளான் பண்ணிப்பாங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ல. சரி ஜான்ல வந்து யாரையுமே வாங்கக்கூடாது அப்படின்னு வாங்கக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு தாட்ல இருந்தாங்க. ஏன்னா ஜான் ஸ்டார்டிங்ல போய் செம்மனி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிளியரா இருந்தாங்க அட்டாக்கர் ஒருத்தர் வேணும்னு. ஸோ ஸ்டார்டிங் வாங்கிட்டாங்க. மார்க்வி வந்து அந்த அவங்க 2 பேரும் இன்ஜுரியில போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து சரி ஒரு சென்டர் பேக் வாங்கி ஆகணும், இல்லாட்டி இந்த டைட்டில் ரேஸ் மொத்தமா இதாயிடும்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து ஜான் எண்ட்ல வந்தான்னு நினைக்கிறேன் போய் கூட்டு வந்தாங்க. ஸோ அவன் வந்ததுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த சென்டர் பேக் அந்த டிஃபென்சிவ் வந்து ரொம்ப சாலிட் ஆயிடுச்சு. ஏன்னா குசனோவா ஆட்டுனா உன்னத்த வந்து அகாடமி பிளேயர் ஒருத்த ஆடிட்டு இருந்தான். அவன் ஆடினப்போ வந்து எல்லா டீம் இந்த போர்டோ எல்லாம் வந்து செஞ்சானுங்க. சரி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல வேலைக்கு ஆகும் சொல்லி மார்க்வி வந்து வாங்கினாங்க. கரெக்டா வந்ததுல இருந்து கொஞ்சம் சாலிட் ஆயிடுச்சு. அண்ட் சொல்ல போனா இந்த சாலா ஆகட்டும் இல்லைன்னா எக்கிடேக்கி ஆகட்டும் 2 பேரையும் பாக்கெட் பண்ணிட்டான், மோரார்லெஸ் பண்ணிட்டான். ஏன்னா வந்து நான் இந்த மேட்ச்ல நிறைய டேக்கிள்ஸ் பண்ணா, கிளியரன்சஸ் பண்ணா, அதே மாதிரி ஏரியல் டியூவல்ஸ் வின் பண்ணா, வேற என்ன எல்லாம் பண்ண அவன் ப்ராப்பர் கேமா இருந்துச்சு. ஒரு சிடிஎம் ஒரு சென்ட்ரல் டிஃபெண்டர்ல இருந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஆனா வந்து அந்த ஒரே ஒரு குறை என்னன்னா அந்த அது கூட நம்ம ரெஃப்ரி டெசிஷன் தான் நம்ம சொல்லணும். சாலா வந்து இழுத்து விட்டான். ஸ்லாட் கூட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ரெட் கார்டு தான் கொடுத்துருக்கணுமா இல்ல? தெரியல ப்ரோ, அது வந்து ரெஃப்ரி வந்து அவனுங்க எதுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்க மாட்டேங்க தெரியல. சில மேட்ச்ல கொடுத்துட்றாங்க, இப்போ சில கொடுக்க மாட்டேங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷர்ட் புல் பண்ணா சோ வந்து என்னன்னா கரெக்டா அந்த பாக்ஸுக்கு வந்து அந்த லைன்ல வந்து வெளியே தான் புல் பண்ணான்னு அவங்க ரெஃபரி வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா உள்ள வர போல இப்போ வந்து பெனால்டி கொடுக்குற அளவுக்கு வந்து அவன் வந்து விட்டுட்டான் பாக்ஸ் வெளியே அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ வந்து சில மேட்ச்ல கொடுப்பாங்க, சில மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. அது சொல்ல முடியாது ரெஃபரிஸ் பத்தி. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து கடைசியா ஒரு ரெட் கார்டு கொடுத்தான், சொபஸ்லைக்கு கொடுத்தானுங்க. அதை தான் காமிச்சான் ஸ்லாட்டு. அதுனா வந்து ரொம்ப கிளியர் கட்டான சான்ஸ், கோல் போடுறத வந்து கிளியர் கட்டா தடுத்தான் சொபோஸ்லை. அதுக்கு தான் ரெட் கார்டு கொடுத்தான். ஆனா சாலாவோடது வந்து என்னடா அவன் ஸ்லாட் சொன்னா அது வந்து 100% வந்து சாலா வந்து இந்த மாதிரி தான் கோல் அடிச்சிருக்கான் முன்னாடிலாம். ஸோ அதை ஆனா வந்து அந்த பொசிஷன்லயே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அந்த கோல் அடிக்கிற பொசிஷன்லயே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் கார்டு கொடுக்கலையோ எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு. ஆமா ஆமா, அது வந்து அவங்க அந்த பொசிஷன்ல இல்ல. அவன் என்ன சொல்றான்னா இப்போ சலா மாதிரி ஒரு அட்டாக்கரை வந்து எந்த பொசிஷனாலும் தான் அடிப்பான்னு சொல்றான். ஆனா அந்த சலாத ஃபார்ம்லே இல்லையே. அவன் கோல் போட்டு 7 மேட்ச் ஆகுது. ஸோ வந்து அவன் என்ன கான்பிடன்ஸ் சொல்லாங்க இல்ல. ஸோ வந்து ஆனா அவன் கேட்கறது வந்து இது மாதிரி. ஆனா வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ்ல இது வந்து ஓப்பன் கோலை வந்து தடுத்தா 2 கொடுத்தா, ஸோ வந்து அது கம்பேர் பண்ண முடியாது. யா கரெக்ட்லி செட். சொபோஸ்லாயோட கேம் வந்து கேம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். ரெட் கார்டு வாங்கினான், பட் ஆனா கேம்ல வந்து அவன் ஃப்ரீ கிக்லாம் வந்து பெனால்டி மாதிரி எடுத்துட்டு இருக்கான் நீங்க சொல்ற மாதிரி. பெனால்ட்டியா தான் மிஸ் பண்ணுவானே தவிர ஃப்ரீ கிக் மிஸ் பண்ணுவானா. அந்த ஃப்ரீ கிக்கும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த பின்னாடி ஆங்கிள் வந்து காட்டுவாங்க, அப்படியே கருவாயிச்சு போச்சு. என்னடா அது அதான் ஏன் சிட்டி அந்த 2 மேன் வால் பண்ணாங்கன்னு எனக்கு பரப்புல. இவன் வந்து நல்ல ஃப்ரீ கிக் எடுப்பான், ஒரு 3 மேன் வால் போட்டு எப்படியாவது அவன் வியூவை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அவனுக்கு ஓப்பனா இருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த வால் 2 பேர் நிக்கிறானுங்க. அவனுக்கு சுத்தி அப்படியே வால் போகுது. அவனுங்க ஒண்ணுமே பண்ண முடியல. டோனராமாவும் பாத்துட்டு இருக்காரு, இதுல அப்புறம் தடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கார்னரா போச்சு. சூப்பர் கோல். எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா சரி லிவர்பூல் ஃபேன்ஸோட ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ எங்களோட பண்ண மாதிரி இவங்களோட பண்ணிட்டாடா, அவ்வளவுதான்டா, டைட்டில் இதோட ஓவர் அப்படின்னு 85th மினிட் வர அப்படி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க ஆர்சனல் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பேக், சரியான கம்பேக். ஸோ கிளியரா வந்து அதுக்கப்புறம் பெர்னார்டோ சில்வா கோல் போடுவான், ஈக்குவலைஸ் பண்ணுவான். ஹெட்டரோட ஹாலாண்ட் ஹெட்டர் அசிஸ்ட் கொடுப்பான். அதுவுமே செர்க்கி தான் வந்து கிரியேட் பண்ணுவான் அந்த கோலை, ப்ரீ அசிஸ்ட் பண்ணுவான். ஆனா வந்து ஹாலாண்ட வந்து இப்போ நல்லா எல்லா டீமோட டிஃபெண்டர்ஸும் சரி எல்லா ஆப்போனன்ஸும் வந்து ரொம்ப மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அவனை மேன் மார்க் பண்ணி துண்டா அவனை வந்து
பெர்ஃபார்ம் பண்ண விடாம பண்றானுங்களோ ஹாலாண்ட். ஏன்னா இந்த கேமுமே வந்து அவ்வளவு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. ஆமா, அவனுக்கு வந்து என்னடா இப்போ முன்ன மாதிரி கிரியேட் பண்ண ஆள் இல்ல. இப்போ கெவின் டிப்ரேன் இருக்கும்போது பயங்கரமா பால் போட்டுருவான். அவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாலும்பாங்க. இப்பனா ஹாலாண்ட் 2 கொடுப்பான், டக்குன்னு கெவின் டிப்ரேன் வந்து பால் வரும், டக்குன்னு போட்டுருவான். இப்போ வந்து என்னன்னா சிட்டில வந்து அந்த அளவுக்கு கிரியேட்டர் செர்க்கி இருக்கான். ஆனா செர்க்கி வந்து ஓரளவுக்கு ஹாலாண்டோட அந்த வேவ்லத்துல இருக்கான். ஆனா மீதி எவனுமே இல்ல. சோ வந்து என்னன்னா அவனுக்கு வந்து கிரியேட் பண்ண ஆள் இல்ல. அவன் வந்து கரெக்டா ரன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறான். ஆனா வந்து கரெக்டா அந்த பால்ஸ் வர மாட்டேங்குது. சோ வந்து என்னன்னா இப்போ டிஃபெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடுது. இந்த மாதிரி சரி இந்த மாதிரி ஆளானுக்கு வந்து அந்த சர்வீஸ் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவனை மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டா அவனை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலான்னு இப்போ வந்து ஒரு இல்ல 2 டிஃபெண்டர் அப்படி கூட சேர்ந்து மார்க் பண்ணதுனால அவனை வந்து இது பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி இருந்து இந்த மேட்ச் வந்து ஒரு மொமெண்ட் தான் வந்துச்சு கரெக்டா. அந்த செர்க்கி வந்து கரெக்டா பாக்ஸ் உள்ள போடுவான். இந்த ஒரு மொமெண்ட்ல டக்குன்னு ஒரு 8 உள்ள போட்டு விட்டான். அதான் ஹாலண்டோட அந்த எப்படின்னா அந்த சுப்ரீம் அந்த இது அந்த பவர் வந்து அதுல தெரியுது. யா வெல் செட். ஒரு பெனால்டி கிடைச்சிச்சு கடைசி மினிட்ல 88th மினிட் அந்த மாதிரி 90th மினிட்ல ஒரு பெனால்டி கிடைச்சிச்சு. 2-1 ஜெயிச்சானுங்க. பட் அந்த பெனால்டி வந்து இல்லன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அத பத்தி என்ன சொன்னீங்க? எனக்கு அது திருப்பி 50-50 தான் ப்ரோ. ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கீப்பர் வந்து இது பண்ணுவான். எனக்கு வந்து இதே பால் வெளியே போச்சு. இப்ப வெளியே போயிடுச்சு. இதே உங்களுக்கு ஒரு 2-3 வீடியோ முன்னாடி நம்ம வந்து ஆர்சனலோட யாரோ பத்தி நம்ம பேசணும் ஞாபகம் இருக்கா? இல்ல ஜிமினஸ் பத்தி பேசணும். ஃபுல்லாமோட மேட்ச்ல ஜிமினஸ்க்கு வந்து ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பின்னாடி பெனால்டி இது பண்ண மாதிரி செல்சி வெர்சஸ் ஃபுல்ஹாம் தான் நினைக்கிறேன் அது. ஆனா வந்து அவனுக்கு பெனால்டி கொடுத்தானுங்க. ஆனா இந்த கேம்ல இவனுக்கு பெனால்டி கொடுக்கல. சாரி அந்த இதுல கொடுக்கல, இந்த இதுல கொடுத்தானுங்க. ஸோ வந்து அந்த ரெஃப்ரியோட டெசிஷன்ஸே 50-50 என்ன ரூல் எதுன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. அண்ட் ஆனா வந்து மேட்சோட மொமெண்டே என்ன அப்படின்னா அந்த அந்த அவங்க பெனால்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டொனருமா ஒரு சேவ் பண்ணுவான். வேர்ல்ட் கிளாஸ் சேவ். ஆமா பயங்கரமா சேவ். மிக்காலிஸ்டர் வந்து அந்த ஷாட் வந்து பயங்கரமா எடுப்பான். டிஃப்ளெக்டர் ஆயிடும். டிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கீப்பர் வந்து பார்த்து சேவ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அவன் வந்து பயங்கரமான சேவ். அதான் வந்து அந்த மேட்ச் வின்னிங் மொமெண்ட் அந்ததான். அதுவும் இல்லாம அந்த பெனால்டி இன்சிடென்ட் வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஆக்சுவலா பால் வெளியே போற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அலிசன் வந்து என்ன சொல்றான்னா சரி இவன் டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்ப்பான். பார்த்தா டக்குன்னு பெனால்டி கொடுத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூப்புல் வந்து கொஞ்சம் அந்த லீட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மட்டமா இருந்தாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படின்னா ஒரு மார்க் எல்லாம் கரெக்டா பண்ணல, வந்து டிஃபென்ஸ் நல்லா பண்ணல. இப்போ அந்த பெனால்டி விட்ட இதே பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து அங்க வந்து பெர்னார்டோ சில்வா போய் மார்க் பண்ணிருப்பாங்க. இவன் வந்து ஃப்ரீயா ஓடிட்டு இருப்பான். சோ வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க. சோ நீங்க சும்மா அந்த டோனரோமா சேவ் பண்ணிட்டு திருப்பி லாஸ்ட் மினிட் வந்து அலிசன் வந்து சரி கார்னரோ ஃப்ரீ கிக்கோ முன்னாடி வந்துருவான். சோ அதுக்கப்புறம் தான் அந்த டிராமா நல்லா இருந்துச்சு. அந்த டிராமா நல்லா இருந்துச்சு. தேவையே இல்லாத மாதிரி அதாவது நான் பிடிச்சி இழுக்க நீ பிடிச்சி இழுக்க மாதிரி ஃபன்னா போச்சு. பட் ரைட்லி அந்த கோல் டிசலவ் பண்ணது ரைட்டு தான். வெரி ரைட்டு தான். ஹாலாண்டோட கடைசி கோல் டிசலவ் பண்ணது வெரி ரைட்டு தான். கேம் வந்து சூப்பரா போச்சு. 2-1 வெரி மச். இந்த கேமோட சிட்டியோட வின் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா இந்த மொமெண்ட் தான் அவங்க கேபிட்டலைஸ் ஆகி எப்பவுமே எல்லா சீசனும் போயிட்டு இருப்பானுங்க முன்னாடி. ஆமா கரெக்ட். அவன் வந்து அதான் இப்போ வந்து கரெக்டா இந்த மேட்ச் அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து டைட்டில் ரேஸ் மொத்தமா ஓவர் தான் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. சோ வந்து அதுல இருந்து கம்பேக் ஆகி வின் ஆனது வந்து அவங்களுக்கு பெரிய மொமெண்டம் கொடுக்கும். நம்ம அப்படியே ஆர்சனலுக்குள்ள போயிடலாம். அவங்களோட காம்படிட்டர் சீசன் காம்படிட்டர் போயிடலாம். ஆர்சனல் கேம் வந்து 3-0 சண்டர்லாண்டோட ரொம்ப கிளீனா வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஆர்சனலுக்குள்ள ஸ்ட்ரென்த்தே வந்து எல்லா கோர் பிளேயர்ஸும் திருப்பி வந்துட்டு இருக்காங்க இன்ஜுரியில இருந்து. மெரினோ மட்டும்தான் இப்ப இன்ஜுரியில இருந்து படுத்திருக்கான். கேலஃபிரியோ வந்துட்டான். அப்படியே எல்லாரும் வந்துட்டானுங்க. சாக்காவுமே பெரிய இன்ஜுரி கிடையாது அவனுக்கு. அவன் வந்துருவான். இன்னும் 1 வீக்ல வந்துருவான். அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் கியோகரஸ் ப்ரோ. ஆமா வந்து ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மெயின் பிளேயர் ரிட்டர்ன் ஆனதுனால இந்த மேட்ச் வந்து நீங்க பாத்தீங்கனாலே இந்த கேப்ரியல் ஜீசஸ் வந்து ஸ்ட்ரைக்கர்ல ஸ்டார்ட் பண்ணிப்பான், கை ஹவர்ஸ் வந்து நம்ம டர்ல ஸ்டார்ட் பண்ணிப்பான். சோ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பிக் பூஸ்ட் மாதிரி. முன்னாடி வந்து இந்த எஸ்ஏ ஓடிகார்டை வச்சு போட்டு பார்த்தாங்க. அவனுக்கு 2 பேரும் ரொம்ப மட்டமான ஃபார்ம்ல இருக்காங்க. ஹேவர்ஸ் வந்ததுல இருந்து அவங்க கொஞ்சம் அட்டாக்கிங் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. அவன் வந்து கரெக்டா அவனும் 2 கொடுக்குறான். ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டின் இருக்கு. அவனும் அந்த பால்ஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த பால் நல்லா போடுறான். சோ வந்து
அந்த பிளே நல்லா இருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த கியோகரஸ் வந்து சரி இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாதான் கோல் போட முடியுங்க. சரி பெஞ்சில இருந்து வருவோம். அதான் பெஞ்சில இருந்து வந்து டக்குன்னு 2 கோல் 2 போட்டான். கோல் அது போட்டான். வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அவனோட 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 பாசிட்டிவே அந்த வந்து அந்த அந்த டேப் ஆன் கோல்ஸ் அடிக்கிறது தான். ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோல்ஸ் இல்லாம ஒரு சம கோல் சூப்பர் அடிச்சிட்டு இருந்தான் அவன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் கோல் வந்து டேப் இன் தான். அது வந்து ஓபன் கோல். டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி ஹேவஸோட அந்த இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் ஆன உடனே அவங்களோட அட்டாக்கிங் டைனமிக்ஸே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கு. இப்ப நம்ம போன வீடியோ நம்ம ஆக்சுவலி நம்ம பேசணும், பட் அந்த வீடியோ போட முடியல டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால. ஆனா வந்து அந்த மெடுவக்கே பத்தி பேசணும் நம்ம. மெடுவக்கே வந்து இதுக்கு இந்த கேம்லயும் சரி, இதுக்கான முந்தின கேம்லயும் நல்ல இம்பாக்ட், செம இம்பாக்ட் கொடுத்திருந்தான். ஆமா ஆக்சுவலா வந்து சாக்கா இல்லனால நீ மடுவிக்கு வந்து அவன் வந்து எப்படின்னா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான் அந்த இது. இப்போ வந்து அவனை வாங்கினதுக்கு அந்த பர்பஸ் வந்து இப்பதான் அந்த ஃபுல்ஃபில் வர மாதிரி இருக்கு. இப்போ வந்து சாக்கா இல்லைனாலுமே நாங்க வந்து அந்த ரைட் விங்ல வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் த்ரெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடுவிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவன் வந்து நல்லா ஆடிட்டு இருக்கான். லெஃப்ட்ல வந்து டாஸ் ஸ்டார்ட் பண்ணான். ஆனா ஆக்சுவலா இந்த மார்டினெல்லி ரைட் விங் ஆடும்போது ரொம்ப பயங்கரமா ஆடுற மாதிரி எனக்கு தோணுது லெஃப்ட் விங்கை விட. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச ஒரு அசிஸ்ட் வந்து அவன் வந்து கரெக்டா சப்ல இருந்து ரைட் விங்க்கு வரான். வந்தா பயங்கரமா ஆடுறான். மார்டினெலிய வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்கிறானுங்க. சூப்பரா ஆடிட்டு இருக்கான் ப்ரோ மார்டினெலி. அதே மாதிரி சுபிமெண்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்பதான் தெரியுது. லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் அதான் தெரியுது. ரைஸ்க்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஸ்குவாட்ல. ஆமா இந்த சீசன் ஃபுல்லாவே அவன் நல்லா ஆட்டுக்கான். ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு வாங்கின அந்த சம்மர் சைனிங்லயே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 அந்த ஹிட்னா இவன் தான். சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பரா ஆட்டுக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்ல 2 மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மாட்டேன் கொஞ்சம் சுமாரா ஆடிப்பானே தவிர மீது எல்லா மேட்சுமே அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈக்குவல் ஆடிட்டுக்கான். அவனுக்கு அந்த பொசிஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப இந்த ரைஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் இருப்பான். ஆனா அந்த டிஎம் பொசிஷன்ல வந்து ஒரு 2-3 சீசனா பாத்தீங்கன்னா பாட்டே வருவான், இன்ஜுரியில போயிடுவான். அத மாதிரி அவனுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இப்ப வந்து சுபிமணி வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ரொம்ப சாலிடா எல்லா மேட்சுமே ஆடுறான். அவனும் ரைஸும் வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்காங்க மிட்ல. 3வது மிட் மட்டும் தான் மாத்துறாங்க. ஒடிகார்டு, எஸ்ஏ இல்லாட்டி ஆவர்ட்ஸ்னு. சோ வந்து அந்த 2 மிட்ஸ் வந்து இருக்கனால அவங்களுக்கு ஒரு பில்லர் சப்போர்ட் மாதிரி. கரெக்ட். அண்ட் ராக் சாலிட் டிஃபென்ஸ் ஆஃப் கேப்ரியல் அண்ட் சலிபா எல்லாத்தையும் சேர்த்து இன்ஜுரி பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போயிட்டு இருக்கானுங்க. போன மேட்சும் 4-0 வின் நினைக்கிறேன் லீட்ஸோட. 3-0 வின். யா கிளியரா வந்து இல்ல 4-0 வின் லீட்ஸோட போன கேம் நம்ம பேசல. யா இந்த கேம் 3-0 வின். கிளியரா வந்து பாட்டில் பண்றாங்கன்னா அவங்க ஆர்சனலா இருக்கணும். அதான் பாட்டில் பண்றதுக்கான ரீசனா இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சிட்டி ஆர்சனல் மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் க்ரூஷியல் பாயிண்ட். அதுல வந்து இப்போ ஆர்சனல் வந்து வின் இல்ல டிரா பண்ணிட்டாங்கன்னா ஆர்சனல் தான் டைட்டில். ஒருவேளை சிட்டி வின் பண்ணிட்டாங்கன்னா அப்பதான் பாட்டில் பண்ண சான்ஸ் இருக்கு. யா நம்ம அப்படியே இன்னொரு மேட்ச்க்குள்ள வந்துடலாம் ப்ரோ. இன்னொரு மேட்ச் வந்து இந்த 3 மேட்ச் இந்த ஆர்சனல் மேட்சை விடுங்க. ஆனா சிட்டி லிவர்பூல் மேட்ச் மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. நியூ காசில் வெர்சஸ் பிரென்ஃபோர்டு எண்ட் டு எண்டா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அந்த மேட்ச். ஆமா நீங்க சொன்ன மாதிரி அது எண்ட் டு எண்டா நல்லா இருந்துச்சு அந்த மேட்ச். எப்படின்னா நியூ காசில் ஹோம். ஆனா நியூ காசில் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் யூசிஎல்ல போய் பிஎஸ்ஜியோட டிரா பண்ண வந்தாங்க. அப்பெல்லாம் வந்து சூப்பரா ஆடுறீங்கடா அப்படின்னு பார்த்தா பிஎல்ல வந்து ரொம்ப சூப்பராங்க. கடைசி 4 மேட்ச்ல வந்து 3 லாஸ் 1 டிரா. அவங்க வந்து ஆக்சுவலா நியூ காசில் ஹோம்ல தான் ஸ்ட்ராங். சரி ஹோம்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்கன்னு பார்த்தா ஹோம்லயும் இந்த மாதிரி லாஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன திடீர்னு அப்படின்னு இல்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் சூப்பரா ஆடினாங்க. ஆனா இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பராங்க. யா கோச் மேல பிரஷர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னு கேக்குறேன்னா எடிஹோ வந்து ப்ராப்பரான இங்கிலீஷ் மேனேஜர், சூப்பரான இங்கிலீஷ் மேனேஜர் தான். ஆனா வந்து இப்ப நியூ காசில் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பொசிஷன் ஓகே, இந்த கோச் இந்த ஃபார்மேஷன்லாம் ஓகே. ஆனா இப்போ வந்து நடுவுல வந்து அந்த ஃப்ரேம் பண்ணாங்க பாத்திருக்கீங்களா? அந்த ஓனரை சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் வந்து பிக் மணி ஓனர்ஷிப் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எடிஹோவை வந்து கோச்சா கொண்டு வந்தாங்க. என்ன லேக் ஆகுது ப்ரோ அவன்ட்ட? ஒரு டாப் 4 டாப் 5 கிளப்பா வரத்துக்கு என்ன லேக் ஆகுது? ஏன் அப்படின்னா கிளியரா பிளேயர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். மிட்ஃபீல்டுமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். மாலிக் தியா இருக்கான். என்ன லேக் ஆகுது ப்ரோ அவன்ட்ட? அந்த ஸ்குவாட்லயா இல்ல அவன்ட்ட என்ன லேக் ஆகுது ப்ரோ? ஸ்குவாட்ல வந்து அவங்க வந்து என்னன்னா இப்ப வந்து சம்மர்ல வந்து அந்த அவங்களோட பிக் பிளேயர் ஆனா ஈசாக்க வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. சோ வந்து என்னன்னா
அவனை ரீப்ளேஸ் பண்ணது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓல்ட்மேட் வந்த ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப நல்ல ப்ளே பண்ணது. ஆனா போக போக அந்த ஃபார்மும் போயிடுச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி சம்மர் வந்து நிறைய பிளேயர்ஸ் போனாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸுக்கு. எவனுமே வரமாட்டேன்டாங்க நியூ காசலுக்கு. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு வந்து என்னன்னா கிளியரா வந்து அவங்க பிளானே வேறையா இருந்துச்சு. ஸோ யாருமே வரலன்னு இப்போ ஓல்ட்மேன்லாம் வந்து 95 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. வேற வழி இல்லாம வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி விசாக்கு வந்து அவன் 30 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து 55 மில்லியன் கொடுத்தாங்க. ஸோ வந்து அவனு இன்ஜுரியில தான் இருந்தான் ஃபுல்லா. இப்பதான் வந்திருக்கான். ஸோ வந்து அவனுக்கு அந்த இதுல மாட்டிக்கிட்டாங்க. இப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் பண்ண ஆளுக்கு இந்த சைனிங்ஸ் எல்லாம் பண்ண அந்த டிரான்ஸ்ஃபர் பட்ஜெட்லாம் இருக்கு. ஆனா வந்து பிளேயர்ஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க நியூ காஸ்ட்ல. ஸோ வந்து அதுல வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எடியோ வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு சீலிங் வந்து வந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்குவாட வச்சு இவ்வளவுதானே பண்ண முடியும் என்னால அப்படின்னு சொல்லி அவனை சீலிங் வந்த மாதிரி. இதுக்கு மேல வந்து அவன் 3 சீசன்ஸா சூப்பரா பண்ணிருந்தான். இந்த ஸ்குவாட் வந்து ஓவர் பவரிங் பண்ணிருந்தான். ஆனா இந்த சீசன் வந்து அவனால சுத்தமா முடியல. ஏன் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன படுது அப்படின்னா எடிஹோ எந்த மாதிரி மேனேஜர்னா அவன் டாக்டிக்ஸ் இல்ல அவனோட ஸ்டைல ரிலை பண்றதோட மோர் பிளேயர்ஸோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸை வந்து அவன் ரிலை பண்ணிட்டு இருப்பான் நிறைய. எனக்கு அப்படிதான் பட்டுச்சு எடிஹோவை. ஆனா இந்த சீசன் பாத்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்துச்சு அவங்களுக்கு. பேக் லைன்லயுமே சரி, அப்புறம் இசாக் போனா இந்த மாதிரி நிறைய ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்துச்சு. டொனால்டியுமே அங்கங்க படுத்தான். புருனோ கெமரஸும் அங்கங்க இப்பதான் இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான். சோ இந்த மாதிரியான விஷயத்தினாலதான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா கிளியரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆமா, இன்ஜுரிஸ் அவங்களுக்கு வந்து மேஜர் ப்ளே பண்ணுது. ஆனா இப்போ இன்ஜுரிஸ் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ரொட்டேட் பண்ண ஸ்குவாடும் இல்ல அந்த அளவுக்கு. ஒரு பிக் ஸ்குவாடும் கிடையாது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்லுங்க இந்த மேட்ச் புருனோ குமாரஸ் வந்து ரொம்ப ஒரு 2-3 மேட்ச் அவுட்ல இருந்தான். இப்பதான் வந்தான். வந்து அவன் வழக்கம் போல நல்லா இருந்தான். இது மாதிரி 2-2 டிரா பண்ணுவாங்க. புருனோ குமாரஸ் பெனால்டி அடிச்சுட்டு. ஸோ டிரா பண்ணினாங்க நினைச்சா அதுக்கப்புறம் ஒரு கோல் விட்டானுங்க. பிரென்ஃபோர்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதர் டீம்ஸை பற்றி இம்ப்ரூவ் டீம்ஸை பற்றி பேசுகிறோமோ பிரென்ஃபோர்டு பற்றி பேசி ஆகணும். ஏன்னா கிளியராக இபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்னமவுத் வந்து டாப் ஃபார்ம்ல இருந்தானுங்க. அப்புறம் கீழே போய் அஸ்டன் வில்லா வந்து திடீர்னு டாப் ஃபார்ம்ல வந்தானுங்க. இப்போ அவங்க கீழே போயிட்டானுங்க. நடுவில் வந்து வேற ஏதோ டீம் வந்துச்சு, அது போயிட்டு இப்போ வந்து பிரென்ஃபோர்டோட தருணம் மாதிரி ஆல்ரெடி 12 வின்ஸ் எடுத்துட்டாங்க. 12-13 வின்ஸ் எடுத்துட்டானுங்க. இன்னும் 25 கேம்ஸ்ல 12-13 வின்ஸ் எடுத்துட்டானுங்க. அந்த சீலிங் வந்து புஷ் பண்ணியாச்சு. சோ டாப் 4க்கான புஷ் வந்து பாக்குறீங்களா பிரென்ஃபோர்ட்ட? டாப் 4 வந்து டவுட் தான். எனக்கு வந்து அந்த யூரோப்பியன் ஸ்பாட் வந்து கண்டிப்பா அந்த புஷ் இருக்கு. இப்போ யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக் வந்து கண்டிப்பா புஷ் இருக்கு. இப்போ வந்து 7th பொசிஷன்ல இருக்காங்க, ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வித் லிவர்பூல். அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்க சும்மா இந்த தாமஸ் பிராங்க் இருந்தப்போவே ஓவர் அச்சீவ் பண்ணமாச்சு. ஏன்னா அவன் போயிட்டு கீத் ஆண்ட்ரோஸ் அவன் வந்து அசிஸ்டன்ட் தான். அவன் வந்து அவனுக்கு மேல நல்லா ஆடுறான். ஆக்சுவலா பிரென்ஃபோர்ட் வந்து தாமஸ் பிராங்க் கீழே ஆனதை விட இப்ப நல்லா ஆடுறாங்க எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா வந்து ஈஸியா வந்து இப்போ அந்த டாமினேட் பண்ணி வின் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன இந்த நியூ காஸ்டல் ஹோம்ல போய் நியூ காஸ்டல் வின் பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அவங்க வந்து ஹோம்ல வந்து பெரிய நல்ல ரெக்கார்டு இருக்கு. இப்போ யாருமே வின் பண்ண முடியாத மாதிரி இருப்பானுங்க. ஆனா அவங்களே போய் அந்த ஹோம்ல போய் வின் பண்றது எல்லாம் வந்து எப்படின்னா கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க. நல்ல எப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி தாமஸ் பிராங்க் கீழே ஒரு டிஃபென்சிவ் ஃபுட்பால், ஒரு லாங் பால் போட்டு ஆடுவாங்க. இப்போ வந்து அப்பெல்லாம் இல்ல, கவுண்டர் அட்டாக்கிங் எல்லாமே நல்ல சூப்பரா பண்றாங்க பயங்கரமா. சோ வந்து அந்த அவங்க ஸ்ட்ரைக்கர் இகத்தியாகோ அந்த டாங்கோ ஓட்டாரா வந்து வேற ஃபார்ம்ல வந்துட்டான். அவன் வந்து மேட்ச் கோல் போடுறான். சரியான சைனிங் டாங்கோ ஓட்டாரா வந்து. யா சோ நல்லா அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு இந்த டீம். அதே மாதிரி நோட்டபிள் பெர்ஃபார்மர் அப்படின்னா அந்த ஒரு ரைட் பேக்கோ லெஃப்ட் பேக்கோ ஒருத்தர் இருக்கான், லூயிஸ் பாட்டர் அப்படின்னு ஒருத்தன். அவன் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். யா அவன் சூப்பரா ஆடுறான். ஆமா. யா செல்சி மேட்ச்க்குள்ள போயிடலாம். செல்சி வெர்சஸ் உல்வ்ஸ் ஈஸியா வின் ஆகிற வேண்டிய மேட்ச் ஈஸியா வின் ஆகிட்டு போட்டாங்க. நிறைய வந்து பெனல்டிஸ் ஷவுட் இருந்துச்சு, நிறைய வந்து புஷஸ் இருந்துச்சு. கிளியரா வந்து பாமருக்கான ஏத்த கேம்னே சொல்லலாம். ஆமா, பாமர் வந்து எந்த மேட்ச்ல ஃபார்ம் வரான்னு வெயிட் பண்ணதான். கரெக்டா வந்து ஊல்ஸ் வந்து நாங்க இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி. ஆனா ரொம்ப சில்லியா இருந்துச்சு ப்ரோ அவன் கொடுத்த ஃபவுல்லாம். எப்படின்னா ரொம்ப எப்படின்னா இப்போ கரெக்டா வந்து இப்ப ஹேண்ட்பால் இல்லாட்டி தெரியாம இந்த மாதிரி டேக்கிள் பண்ணா ஓகே. அவங்க வந்து எப்படின்னா அவங்க கொடுக்குற ஃபவுல வந்து ரொம்ப நீங்க சொன்ன க்ளூலஸா வந்து இப்போ வந்து
ஜோ பட்ட வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவனை போய் வந்து டேக்கிள் பண்ணி விடுறான் ரோகோட்டி. அதே மாதிரி செகண்ட் பெனால்ட்டி வந்து அவன் வந்து ஒன்னா போயிட்டான் முன்னாடி, அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னா அவனை போய் தள்ளி விட்டு பெனால்ட்டி. ஸோ இந்த மாதிரி மட்டமா மாட்டாங்க ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மட்டமாட்டாங்க. வந்து ஜெர்சி இன்னும் 2 கோல் போட்டுக்கலாம், 5-6 கோல் போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்ம வழக்கம் போல அந்த பினிஷிங் மிஸ்டேக் பண்ணனால இதாச்சு. அங்கதான் நமக்கு வந்து லேக் ஆகுறோம். ஏன்னா நெட்டோ வந்து படுத்துட்டான் முன்னாடி, என்ன யாரு கண்டுபிடிச்சோன்னு தெரியல, நெட்டோ படுத்துட்டான். அதே மாதிரி நம்ம அது கார்னாச்சோ அந்த அந்த பிளேயர்ஸான குவாலிட்டிஸே இல்ல ப்ரோ நம்மள்ட்ட. டெப்த் திடீர்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டெப்த் இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. விங் ஆப்ஷனே இல்ல, ரொம்ப மட்டமா இருக்கு. யா அதுதான் இம்ப்ரூவ் பண்ணணும். லியாம் வந்து அதான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனா வந்து பால்மர் ஹேட்ரிக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹேட்ரிக், தேர்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹேட்ரிக், ஃபர்ஸ்ட் டைம் இன் பிஎல்லேயே வந்து இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஹேட்ரிக் 3 வாட்டி போட்டது. கரெக்ட். அந்த பெனால்ட்டி இல்லாத கோலுமே அந்த கோலுமே சூப்பரா இருந்துச்சு. தேர்ட் கோலுமே செமையா இருந்துச்சு. அந்த பிளேயர் நல்லா இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா என்சோ வந்து ஃபர்ஸ்ட் பால் வரும், குக்கரெல்லா 2 கொடுப்பான், கரெக்டா அந்த கட் பேக் பண்ணுவான். பால்மர் அந்த லேட் 2 கொடுத்து கோல் அடிப்பான்ல பழைய பால்மர். இப்போ அந்த நடுவுல அது ஃபார்ம்ல இல்லாத போது இதெல்லாம் 2 கொடுக்காம இருந்தா இப்போ வந்து திருப்பி அந்த ஃபார்ம் வந்துட்டு இருக்கான், அதுலயே தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி லியாமோட கோச் அண்டர் கோச்ல வந்து சில பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கரெல்லா வந்து அட்டாக் வந்து இன்னும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான். அந்த ரன்ஸ் அந்த டி பாக்ஸ்குள்ள ரன்ஸ் எல்லாம் கரெக்டான டைம்ல பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி என்சோவோட பிளே இன்னும் ஒரு லெவல் மேல போயிருக்கு, என்சோ பெர்னாண்டஸோட. ஆமா, என்சோ மட்டும் இல்ல, இப்போ என்சோ ஜோ பெட்ரோ வந்து லியாம் கீழே வந்து பயங்கரமா ஆடுறான். வந்து எப்படின்னா லியாம் ரோஸ்னர் கீழே வந்து வந்ததுல இருந்து மாத்தி கோல்ஸ் 2 பேர் தான் போட்டுருக்காங்க, என்சோ பெர்னாண்டஸும் ஜோ பெட்ரோவும், இல்லாட்டி அசிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க சும்மா குக்கரெல்லாவும் அது அட்டாக்கிங் இந்த எப்படின்னா இந்த லியம் ரோஸ்னர் வரதுக்கு முன்னாடி கோல் அசிஸ்ட் எதுவுமே இல்ல, அவன் வந்ததுக்கப்புறம் 1 கோல் 1 அசிஸ்ட். ஸோ வந்து அந்த அட்டாக்கிங் பிளேயும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட அந்த அட்டாக்கிங் கேப்பபிலிட்டி வந்து கொஞ்சம் கூடி இருக்குன்னு எனக்கு பார்க்கும்போது தெரியுது. கரெக்ட். மக்களே நம்ம அப்படியே வந்து வேற சில கேம்ஸோட ரிசல்ட்ஸும் பார்த்துடலாம். ஏன்னா வந்து டைம் காரணமா வந்து நம்ம வந்து கடைசி சின்ன மேட்சஸோட ஸ்கோர் லைன் மட்டும் வாசிட்டு போயிடலாம். பிரைட்டன் வந்து 0-1 தோத்துருக்கானுங்க கிறிஸ்டல் பேலஸோட. அதே மாதிரி வந்து போர்னமவுத் வர்சஸ் அஸ்டன் வில்லாட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா வந்து லாஸ்ட் சில கேம்ஸை வந்து ரொம்ப ரொம்ப சொதப்புறானுங்க. 1-1 டிரா தான் இருந்துச்சு. வெஸ்டாம் ப்ரோ கிளியர்லி வந்து ஒரு கட்டத்துல வெஸ்டாம் எல்லாம் வந்து ஷியோர் ரெலகேஷனா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டாமுக்கும் அந்த அந்த அதுக்கு அந்த ரெலகேஷனுக்கு ஒரு பொசிஷன் மேல இருக்கிற நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ கிளியரா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல வெஸ்டாம் வந்து நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. 2-0 வின்னு பர்ன்லியோட அவே வின்னு. அண்ட் லீட்ஸ் ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கடைசி ஒரு 5-6 மேட்சஸ் நல்லா ஆட்டுக்காங்க வெஸ்டாம். லாஸ்ட் கேம் வீக் நம்ம பேசணும். ஆக்சுவலா செல்சியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-0ன்னு லீடு வேற போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் செல்சி வந்து கம்பேக் கொடுத்ததுனால ஏதாச்சு. ஆனா அந்த மேட்ச் நல்லா தான் ஆடினாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெலிகேஷன்ல இருந்து இப்போ வந்து அந்த ஃபைட் டஃபா போயிட்டு ஃபாரஸ்டா வெஸ்டாமா, இப்போ வந்து ஸ்பர்ஸும் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5-6 டீம் இருக்காங்க அங்க. அதுல 5 டீமுமே ஒரு ரெலிகேஷன் பேட்டர் மொத்தமா இருக்காங்க தான் சொல்ல முடியும். அதே மாதிரி லீட்ஸ் 3-1 குவாலிட்டி வின்னு ஹோம்ல. எவர்டன் வந்து 2-1 வின் ஆயிருக்காங்க ஃபுல்ஹாமோட. ஸோ இதுதான் அந்த வீக்கெண்டோட இது. அடுத்த செட் ஆஃப் வீக் இபிஎல் கேம்ஸ் வந்து நாளைக்கே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வெரி வெரி சாரி மக்களே, ஒரு வாரம் வீடியோ போட முடியல எங்களால். அது காரணம் வந்து எங்க ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. அதனாலதான் எங்களால் வீடியோ போட முடியல. பட் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட ஒண்ணு தான் கேட்கறது, உங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க வந்து அதான் நீங்க கொடுக்குற லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த சேனல் இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம வந்து அதை பத்தி டிஸ்கஸும் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. ஸ்டே டியூன் மக்களே, பாய்.